ஒன்று வந்து இந்த நொறுக்கு தீனி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, உங்கள் பர்ச்சேஸின் பொழுதே உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தேவையற்ற உணவுகளை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உருவாகாது. ஆனால் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் பொழுது அந்த இடத்துல வந்து தேவையில்லாத ஸ்நாக்ஸ் இருந்தாலும் அதை சாப்பிடணுங்கிற கிரேவிங்கை நம்மளே உருவாக்கிடுவோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை மெல்லமாக சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை மெதுவாக சாப்பிடாம வேக வேகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த போதுங்கிற உணர்வு சுரக்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உடல் எடை கூடிக்கிட்டே இருக்கும். அடுத்து மூணாவது விஷயம், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை வாயில் முதல் வாய் போட்ட பிறகு 1 2 3ன்னு ஒரு 20 கவுண்ட் எண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த வாயிலிருந்து அந்த உணவை வந்து விழுங்குங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டோன்னே உங்கள் வயிறு நிறைஞ்ச ஃபீல் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மனம் சார்ந்து நம்ம கவனத்தோட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் நம்ம கவனித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். அது ப்ராப்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் எடை கட்டுப்பாட்டுக்கு வரும்.